உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் பெருந்தாழையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கல் இறக்கும் போராட்டத்தினை நடத்தியிருக்கிறார். அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிர்காலத்தில் பயணிக்கிறவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நாம் பேச இருக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடை சாராயங்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மேடைகளில் பேசி வந்திருக்கிறார். ஒரு அரசே மக்களை கொன்றொழிக்கிற மதுபான கடைகளை நடத்துவது இழிவான செயல் என்று விமர்சித்திருக்கிறார். அதற்கு மாற்றாக தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தி வந்த பனம் கல் தென்னங்கல், அதாவது பனம் பால் தென்னம்பால், இவற்றை அரசு இறக்கி மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து பேசிக்கொண்டே வந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல தமிழகத்தில் கருப்பட்டி பயன்பாட்டுக்காக பனைமரங்களிலும் தென்னை மரங்களிலும் கல் இறக்கப்படுவதை கூட தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவில்லை. அப்படி பனை ஏறி கருப்பட்டி பயன்பாட்டுக்காக கல் இறக்க முற்படுகிற பனை தொழிலாளர்களை கைது செய்து 3 மாதங்கள் 2 மாதங்கள் என்று சிறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பேர் அறிவிப்பை முன்வைத்தார். பனை மரத்தில் நானே ஏறி கல் இறக்குகிறேன், முடிந்தால் நீங்கள் என்னை கைது செய்து பாருங்கள் என்கிற ஒரு செய்தியை மாநில அரசுக்கு பல மேடைகளில் முன்வைத்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்று தூத்துக்குடியிலே பெருந்தாழையில் தானே பனைமரத்தில் ஏறி கல் இறக்குகிற அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். இதில் சில விமர்சனங்களை இணையதளங்களில் முன் வச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு பனைமரம், ஒரு 20 அடியிலிருந்து 30 அடி உயரத்துக்கு இருக்கிற ஒரு சின்ன பனை மரத்தை தேர்வு செஞ்சு அதில் மிகவும் பாதுகாப்பாக நல்ல இறுக்கமாக குச்சியை வைத்து ஏறுவதற்கு படிக்கட்டுகள் அமைத்து அதில் ஏறி ஒரு கல் இறக்கிற போராட்டத்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டலும் நக்கலும் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சரியான பதிலடியை இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தென் மாவட்டங்களில் இப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பனைமரத்திலும் பாதுகாப்புக்காக இந்த படிக்கட்டுகளை அமைத்துதான் இன்றைக்கு நாங்கள் கல் இறக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரே நேரத்தில் ஒரு பல பனைமரங்களை காட்டுறார். அந்த பனைமரங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னவோ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இது போல படிக்கட்டுகள் அமைத்து மரமேறி கல் இறக்கினார் அப்படிங்கிற இந்த உண்மையை அறியாதவர்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பனை மரங்கள் ஏறுவதற்கு இன்றைக்கு பல்வேறு விதமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எளிமையா முன்னாடி மாதிரி பனை மரத்தை கட்டி பிடிச்சி நெஞ்சு உரசி, நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது நாங்கள் பனைமரங்களில் ஏறி நொங்கு வெட்டுவோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் எதுவும் இருக்காது. காலில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க பனை ஏறிகள், அது கூட நாங்கள்லாம் போட்டுக்க மாட்டோம். பனைமரத்தில் கட்டி பிடிச்சி நெஞ்சால் உரசி உரசி பனைமரத்தில் ஏறுவோம். அந்த நெஞ்செல்லாம் பனை மரம் உரசி ரத்தம் வர்ற அளவுக்கு ஆகி போயிடும். அதை மறைக்கிறதுக்கு, வீட்டில் மறைக்கிறதுக்காக சட்டையை கலட்டாமெல்லாம் நாங்கள் அப்படி நடமாடிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகளில் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். இப்போ யாரும் அந்த மாதிரி மரம் ஏறுவதில்லை. மரம் ஏறுவதற்கு கால்களில் 2 விசை இருக்கும். அந்த விசையை அப்படி அழுத்தினோம்னா அந்த மரம் மேலே 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 போகும். அதே போல் கீழே இறங்குவதற்கு ஒரு 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 வில்லை மாற்றி வச்சுட்டு கீழே அமுக்கணும்னா திரும்ப கீழே அது இறங்கி வரும். அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கு நிறையா.
சரி, அந்த மாதிரி மரம் ஏறுவதற்கு பயன்படுகிற ஒரு கருவியை கொண்டு போய் வைத்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மரத்தில் ஏறி இருக்க முடியாதா? ஏறி இருக்க முடியும். ஆனால் தென் மாவட்டங்கள்ல அது போல ஏறுவது குறைவா இருக்கு. அவங்க அதை விட முக்கியமா அவங்க மரங்கள்லேயே ஏணிகள் போல படிக்கட்டுகளை அமைத்து மிக எளிமையாகவும் வேகமாகவும் ஏறி அந்த பாலையை சீவி கல்லை முட்டிகளை கட்டி கல்லை இறக்குகிற வேலையை செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் இருக்கிற போது அதை பயன்படுத்தாமல் எதுக்கு எங்க அண்ணன் மிஷினை கொண்டுட்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவர்களெல்லாம் என்ன கற்பனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பனைமரத்தை கட்டி பிடிச்சி ஏறுற சூழல் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்மை தெரியவில்லை. எப்படி இன்றைக்கு பனைமரம் தென்னை மரங்கள் இன்னைக்கு ஏறுகிறார்கள் என்கிற உண்மை தெரியாதவர்களா இவங்க இருக்காங்க. ஒண்ணு, கல்லை இறக்கி கொண்டு கல் என்பது ஒரு உணவு, அதை இறக்குவது எங்கள் உரிமை என்று முழக்கம் வச்சிருக்காரு அண்ணன் சீமான். கல்லை இறக்கி குடிங்க அப்படின்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க எல்லாம் கல்லை குடிச்சிடாதா? சின்ன வயது பிள்ளைகள் எல்லாம் கல்லை குடித்தால் எப்படி இந்த சமூகம் உருப்படும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, ஐயா டாஸ்மார்க் கடையில் போய் பள்ளிக்கூடத்து யூனிஃபார்மோட போய் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பீர் பாட்டில் வாங்கி குளிர்ச்சியாக பீர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிக்குதுங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பையங்கள்லாம் போய் குவார்டர் வாங்கிட்டு ஓரமாக உட்காந்து மாற்றி மாற்றி வாங்கி குடிக்கிறதெல்லாம் நம்ம இணையதளங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உடம்பை கெடுக்காத ஐயா? நான் கேட்குறேன், நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்க? சந்து பொந்துகளில் கூட சந்து கடைகள் பொந்து கடைகள் சாராய கடைகள் திறக்கிற திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன சிந்திக்கிறீங்க நான் கேட்கிறேன். சரி விடுங்க, அதை விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காமராஜர் அவர்கள் எல்லாரையும் படிக்க வச்சாரு, நீங்க கல்லை இறக்கி குடிக்க வைக்கிறீங்க, ஒரு குலத்தொழிலை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இவரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்ல வேற எங்கேயாவது இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. இப்ப மூளை எப்படி இருக்குது பாருங்க. இத யாரோ ஒரு சாதியினர் செய்யறாங்க அப்படின்னு அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய மூளைக்குள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது பனை தொழில் என்பது ஒரு சாதி செய்யற தொழிலா நான் கேட்கிறேன். ஏன் சாதிய சிந்தனையோடு நீங்க இருக்கிறீங்க? உங்க மூளை எதற்காக பனைய சாதியா பாக்குது? பனை மரம் ஒரு சாதிக்கான மரமா அந்த மரம்? நான் கேட்கிறேன். தஞ்சை மாவட்டத்தில் நாடார் சமூகமே இல்லை, ஆனால் பனை மரங்கள் கல் இறக்கப்படுது, தென்னை மரத்திலிருந்து கல் இறக்கப்படுது. யார் இறக்குறது? எல்லா சாதியினரும் பனம் மரங்களை பயன்படுத்துகிறார்கள். பனங்கல் இறக்குவாங்க, தென்னங்கல் இறக்குவாங்க, பனை மரத்தில் ஏறி நுங்கு வெட்டுவார்கள். எல்லா சாதியினரும் பணங்கள் இறக்கி பதநீராக்கி விற்பார்கள். எல்லா சாதியினரும் பணங்கள் இறக்கி கருப்பட்டியாக்கி வியாபாரம் செய்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் யாரு பனை ஏறி பணங்கள் இறக்குவது யாரு? பனை பொருட்கள் உற்பத்தியை செய்யறது யாரு கொங்கு மண்டலத்துல? நான் கேட்கிறேன். அப்ப பனை மரங்கள் ஒரு சாதிக்கான மரங்கள் என்று சொன்னால் நீங்க எதுக்குன்னு தமிழ்நாடு முழுசும் பனை மரம் நட்டீங்க? நான் கேட்கிறேன். உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பனை மரத்தை அடையாளமா வச்சிருக்கீங்க. தமிழர்களுடைய அடையாளம் பனை மரம். ஒரு சாதிக்கான மரமா என்னைக்கு என்ன மாறுச்சு? அண்ணன் மதிப்புக்குரிய வன்னியரசு அவர்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே விடுதலை சிறுத்தை முன்னெடுக்கிற எந்த ஒரு போராட்டத்தையும் விமர்சிப்பதில்லை. ஆனால் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சி என்ன போராட்டம் நடத்தினாலும் முதல் ஆளா களத்துல விமர்சிக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் திமுகவின் சார்பில் விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சிக்கல. அண்ணன் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விமர்சிப்பது இல்லை. இவங்க இருவரும் விமர்சிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் இருவரும் திமுக எய்கிற அம்பு. திமுக காரர்கள் யாருமே பேசவே இல்லை. எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது இந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமோ நேற்று நடந்த பனை கல் இறக்கும் போராட்டம் குறித்து யாருமே விமர்சிக்கவில்லை. எதற்காக அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க? அதுவும் பனை மரத்தை ஒரு சாதி அடையாளமாக பார்க்குறீங்க.
இப்ப நாங்க கேட்கிறோம், மாடு மேய்ப்பது என்பது ஆயர்களின் கோணார்களினுடைய தொழில் அப்படின்னு பொதுவா தமிழர்கள் நம்முடைய மூளைக்குள்ள இருக்கு. அப்ப அவங்க மட்டும்தான் மாடு மேய்க்கணுமா? மாடு மேய்ப்பது, பால் கறப்பது இதெல்லாம் ஒரு சாதி தொழிலா? மீன் பிடிப்பவர்கள் பரதர்கள். அப்ப மீன் பிடிப்பது ஒரு சாதி தான் மீன் பிடிக்குதா? மீன்பிடி தொழிலில் தேவர்கள் இல்லையா? வன்னியர்கள் இல்லையா? தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லையா? பறையர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன், மீன்பிடி தொழிலில் ஒரு சாதி தான் இருக்காங்களா? இப்படி எல்லா தொழிலையும் ஒரு சாதிக்கான தொழிலா மாத்திருவீங்களா? இதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பஞ்சமி நில போராட்டத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தையும் அறிவித்து பஞ்சமி நில மீட்புக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சங்கங்களினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து பட்டியல் சமூகம், குறிப்பாக பறையர் சமூகத்தினுடைய உரிமையாக இருக்கிற பஞ்சமி நில மீட்பு போராட்டத்துக்கு பேச வைத்தாரே. பஞ்சமி நிலத்தை மீட்பது தமிழ் சமூகத்தின் கடமை என்று அனைவரையும் உணர வைத்தாரே. அந்த போராட்டம் தவறான போராட்டமா? நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்றீங்களே பனை ஏறி கல் இறக்குவது என்பது குலத்தொழிலுக்கு அழைச்சிட்டு போறது, பின்னாடி கூட்டிட்டு போறதுன்னு சொல்றீங்களே அண்ணா. பஞ்சமி நிலங்களை கொடுத்தது ஆங்கிலேயர்கள். திரம்ஹீர் என்கிற ஒரு ஆங்கிலேயர் முயற்சியால் அந்த பஞ்சமி நிலங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலங்கள் இன்றைக்கு அவர்களிடம் இல்லை. அந்த நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. ஆகவே அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கு என்பதை அரசு அடையாளம் கண்டு அந்த நிலங்களை மீட்டு அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரர்களிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் நடத்தினாரு. அவரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களை ஆங்கிலேயர் காலத்துக்கு அழைச்சிட்டு போறாரா? அப்படித்தானே பார்க்கணும். உங்களுடைய பார்வையில், உங்க கண்ணுல, உங்க சிந்தனையில பார்த்தா அப்படித்தானே பார்க்கணும். அதனால ஒரு போராட்டத்தை ஒரு கட்சி முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்தின் நோக்கம், அந்த போராட்டம் முன்வைக்கிற கருத்து என்ன என்பதை நாம் பார்க்கணும். குறுக்க பூந்து நீ குலத்தொழிலுக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்றது ஏற்புடையது இல்லை. அடுத்தது மதிப்புக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள். ரவிக்குமார் அவர்கள் நாங்கள் எல்லாம் மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிற ஒரு இன்டலெக்சுவல். அப்படிதான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்ன முன்வைக்கிறார்னா, கல் இயற்கை உணவு, அதை இறக்குவது எங்கள் உரிமை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, கஞ்சா கூட தான் இயற்கை மூலிகை, அதை விளைவிக்கிறது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி நீங்கள் கஞ்சாவுக்கு ஆதரவா போராடுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். அண்ணன் மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்களை, கல் உணவு பொருள், கல்லை அனைத்து வயதினரும் அருந்தலாம், குடிக்கலாம், உண்ணலாம். கஞ்சா அது மாதிரி உண்ணுகிற பொருளா? நான் கேட்கிறேன். கஞ்சா ஒரு மூலிகை செடி அப்படின்னு நீங்க சொல்றது மாதிரி அது மூலிகை செடியா இருந்தாலும் கூட அது அன்றாட தேவைகளுக்கான ஒரு பொருளா அது? நான் கேட்கிறேன். இது ரெண்டையும் ஒப்பிடுவது அறிவுபூர்வமானதா? ஒரு சுய சிந்தனை உள்ள ஒருத்தர் இப்படி ஒப்பிட முடியுமா? நான் கேட்கிறேன். கல் என்பது உணவுப் பொருள். இந்த காலத்தில் இல்ல, அந்த காலத்தில் இருந்து அது உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. பசியோடு இருப்பவர்கள் கல் உண்டு தங்கள் பசியை தணித்திருக்கிறார்கள். ஆனால் கஞ்சா குடிச்சிட்டு எவனாவது பசியை தணிச்சிருக்கானா? கஞ்சா என்ன உணவுப் பொருளா? இப்படி ஒரு கேள்வி கேட்பது என்பது அறிவுடையது ஆகுமா? நான் கேட்கிறேன். அதனால திமுகவின் சார்பில் அருவாளை தூக்கிட்டு நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்தை வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அண்ணன் வன்னியரசு அவர்களும் முன் வந்தால் அது தவறு. உங்களுக்கு, உங்களுடைய சுய சிந்தனைக்கு இந்த போராட்டம் எந்த வகையில் தவறு என்பது குறித்து நீங்க பேசுங்க. 3 மாசம் சிறையில வச்சிடலாம். எப்படிதான் இந்த கல் இறக்கும் போராட்டத்தை அனுமதிச்சாங்களோ எங்களுக்கு தெரியல அப்படின்னு மதிப்புக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாங்க. அந்த அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சரத்துக்களை எல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்துறது இந்த சட்ட பிரிவின்படி இது தப்பு அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பேர் அறிவிப்பு செஞ்சிருக்கு. மக்கள் அதிகாரம் தோழர்கள் சாராய கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று போராடி கிட்டத்தட்ட 2016 நினைக்கிறேன் போராடி அவர்கள் மீது வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு.
அந்த தீர்ப்பை விசாரித்த நீதி அரசர் மக்கள் நலன் கருதி மக்கள் விரோத செயலை அரசு செய்கிற போது அதற்கு எதிராக போராடுவது ஒருபோதும் குற்றமாகாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கள்ளு குடிச்சா பெரிய கேடெல்லாம் வந்துடும். கேரளாவில் எலிய வச்சு ஒரு சோதனை நடத்தினாங்க. அதுல கள்ளு அந்த எலிக்கு கொடுத்ததுல அந்த எலி குட்டிகள்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆகவே கள்ளு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. எங்க இருந்துகிட்டு சொல்றாங்க? அத சாராய கடையை அரசே நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு கல்வராயன் மலையில் ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்கிற ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு கள்ளச்சாராயம் குடிச்சு நூற்றுக்கணக்கான பேர் செத்து போன ஒரு மாநிலத்தில் இருந்துகிட்டு கள் என்கிற இயற்கை உணவை யாரும் உண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இந்த சிந்தனை, சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் கள் விஷம் அப்படின்னாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணே நீங்க தான் சொன்னது இந்த பாதுகாப்பான படிக்கட்டெல்லாம் கட்டி அதுல ஏறி போராட்டம் நடத்துறாங்க, இது எப்படி இதெல்லாம் அனுமதிச்சாங்க? இது காவல்துறை 24 மணி நேரத்துக்குள் அண்ணன் செந்தமிழன் சீமானை கைது செய்யவில்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுதும் பத்தி எரியும் அப்படின்னு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அண்ணா நீங்க எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறீங்க, அந்த போராட்டங்கள் எல்லாம் நாங்க இது மாதிரி நீங்க சட்டத்தை மீறி நடத்துறீங்க, அனுமதி கொடுத்து நடத்துறீங்க, அனுமதி கொடுத்து மறுத்தாங்க அப்படின்னா அதை மீறி நடத்துறீங்க, அங்கெல்லாம் நாங்க இப்படி எல்லாம் சவால் விட்டுட்டு இருக்கோமா கேட்கிறேன். எதற்காக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதுக்கு சொம்பு தூக்குறீங்க? கள் ஒரு உணவு பொருள் அப்படின்னு நாங்க சொல்றோம், அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கல் இறக்க கூடாதுங்கிறதுக்கு போராட்டம் நடத்துங்க. அதை விடுத்து இன்னமும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டுச்சு, நீங்களும் தனிச்சு போட்டிட்டீங்க. எங்க தம்பி இசை மதிவாணன் 16,000 சில்லற வாக்கு அவர் வாங்கினாரு. நீங்க தனிச்சு போட்டிட்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தினீங்களே, அவங்க வாங்கின வாக்கு எத்தனை? 3000 வாக்கு. அப்ப மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு எந்த அளவுல இருக்கு? உங்க தொகுதியில உங்க பகுதியில உங்களுடைய மக்கள் செல்வாக்கு எந்த அளவுல இருக்கு யோசிச்சு பாருங்க. தனிச்சு நின்று என் தம்பி இசை மதிவாணன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1,33,000 வாக்கு வாங்கினான். நீங்க கூட்டணியில நின்றுதான் உங்களால வாக்கு வாங்க முடிஞ்சது ஒழிய தனித்து நின்று இருந்தால் என் தம்பியை விட நீங்கள் குறைச்சுதான் வாக்கு வாங்கியிருப்பீங்க. அப்ப மக்கள் மன்றத்தில் வேலை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. உட்கார்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சித்துக் கொண்டிருப்பது வேலை அல்ல. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். அதனால இப்ப நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு, அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு, அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கருத்து சொல்றேன். நீங்கள் இருக்கிற மாநிலம் என்பது அரசாங்கம் சாராய கடைகளை நடத்தி இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகளை உருவாக்குகிற ஒரு மாநிலம் இந்த மாநிலம். இதை நாங்க சொல்லல, மதிப்புக்குரிய அம்மா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஏன் இளம் விதவைகள் வந்தாங்க? ஏன்னா இந்த டாஸ்மார்க் கடைகள்ல விற்கிற சரக்கை வாங்கி குடிச்சிட்டு செத்து போனவர்களால் இளம் பெண்கள் விதவைகளாக மாறி இருக்கிறார்கள் என்கிற மாநிலத்தில் இருந்து கொண்டு நீங்க என்ன சொல்றீங்க? கள் இறக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. பூரண மதுவிலக்கு இருக்கிற மாநிலம் பீகார். பீகார்ல பூரண மதுவிலக்கு, அங்க சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் காய்ச்சக்கூடாது, அங்க குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லாத மாநிலம். அந்த மாநிலத்தில் கூட கள் இறக்குவதற்கு அனுமதி இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கள் இறக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டார்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் கொதித்து எழுந்தால் அதுல நியாயம் இருக்கு. ஐயா ரவிக்குமார் அவர்கள் கொதித்து எழுந்தால் அதுல நியாயம் இருக்கு. அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் கொதித்து எழுந்தால் அதுல நியாயம் இருக்கு. பூரண மதுவிலக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் கல்லை இறக்கி கொண்டு ஒரு போதை பொருளை எப்படிங்க நீங்க கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுல நியாயம் இருக்கு. இங்க கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது. இங்க அரசாங்கமே சாராய கடை நடத்திக்கிட்டு இருக்கு.
லட்சக்கணக்கான தமிழர்கள் வருஷம் சாராயம் குடிச்சுட்டு செத்துட்டு இருக்கான். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வடித்து எடுக்கப்படுகிற இயற்கை உணவாக இருக்கிற அந்த கல்லை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திராவிட அரசுகள் இத்தனை ஆண்டு காலமா ஒரு குடி நோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடி நோயிலிருந்து மீட்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதனால முழுதும் சாராய கடைகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல, கள்ளச்சாராயம் மிதக்கிற ஒரு மாநிலத்துல கள் இறக்கிறதுக்கு போராடினதுக்கு குற்றம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் சிந்திக்காமல் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்பது பொருள். இன்னும் பெரிய ஞானிகள் சில பேர் கள்ளுண்ணாமை வள்ளுவத்தை தூக்கி நிற்கிற ஒரு அரசியல் கட்சி கள் ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி கள் இறக்கிற போராட்டம் நடத்துவது ரொம்ப மோசமானது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். கள் உண்ணாமை அப்படின்னு யார் சொன்னது? வள்ளுவர் சொன்னார். என்ன சொல்லல வள்ளுவர் அவர்கள்? கள் குடிக்காம கள் பருகாம அப்படின்னு அவர் சொல்லல. ஏன் கள் உண்ணாமை அப்படின்னு சொன்னாரு? கள் என்பது ஒரு உணவு. கள் என்பது ஒரு உணவு என்பதால் தான் அதை கள் உண்ணாமை என்று சொன்னார். இந்த கள் என்பதை நமது பழந்தமிழர்கள் இரண்டா பிரிக்கிறாங்க. கல்ல ரெண்டு வகையான கல் இருந்திருக்கிறது. ஒன்னு பனம்பால், தென்னம்பால். பனைமரத்தில் இருந்து தென்னை மரத்தில் இருந்து ஈச்ச மரத்தில் இருந்து வடிக்கப்படுகிற பால் கல், அது ஒரு வகையான கல். இன்னொரு வகையான கல் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதை எப்படி சொல்றாங்கன்னா, கல் இரு வகையானதாகும். ஒன்று பனம், தென்னை முதலிய மரங்களில் இருந்து இறக்கப்படுவது. மற்றொன்று அரிசி, காய்கறி முதலியவற்றை புளிக்க வைத்து காய்ச்சி எடுப்பது. நெல்லரிசி, மூங்கிலரிசி, திணை, பனை, பலாச்சுளை முதலிய இயற்கை உணவுப் பொருட்களிலிருந்து நொதித்தல், வடித்தல் மூலமாக கல்லை உண்டு பண்ணுவர். இவ்வாறு இயற்கை செயற்கை முறைகளில் உண்டாக்கப்படும் கல் வகைகளை தமிழர் இலக்கியங்கள் அடுநரா, தோப்பி, தேரல், பிழி, அரியட்டம், வேரி, மைரேயம் ஆகிய பெயர்களால் குறிப்பிடுகிறது என்று பழம் தமிழர் இலக்கிய நூல்கள் பதிவு செய்திருக்கிறது. இவ்வாறு வழக்கில் கல் என்ற சொல் பனை, தென்னை மரங்களிலிருந்து இறக்கப்படும் இயற்கை குடிவகையை மட்டுமே குறிப்பதாக இப்பொழுது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் கல் என்று சொல் அனைத்து வகையான கல் வகைகளையும் குறிக்கும். அது மேற்சொன்ன இரண்டு கல் வகைகளை குறிக்கிறது. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த காலத்து தமிழ் இலக்கிய நூல்கள்ல கல் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பனம் மரம், தென்னை மரங்களிலிருந்து வடித்து எடுக்கப்படுகிற இயற்கை பானம். இன்னொன்று அரிசி வகைகள், திணை போன்ற வகையிலிருந்து அவற்றை நொதிக்க வைத்து பலாப்பழம் போன்ற பழ வகைகளை கலந்து அதை வடிச்சு காய்ச்சி வடிச்சு எடுக்கிற ஒரு வகையான கல். அந்த கால இலக்கிய நூல்களில் எனக்கு தெரிந்த அளவில் சாராயம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. எல்லாத்தையுமே அவங்க கல் என்கிற வார்த்தையில தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ நொதித்தல் முறையில் வடித்து எடுக்கப்படுகிற கல்லில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்பது கூடுதலாக இருக்கிறது. அதனுடைய போதை என்பது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் கல் என்பது ஆண், பெண், அரசன் முதல் அனைவரும் பருகிய ஒரு உணவு. இது இலக்கியங்களில் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு. அதனாலதான் சொல்றான், கொஞ்சமா கல் கிடைச்சா அதியமான் எனக்கு மட்டுமே கொடுத்து விடுவான். ஔவையார் சொல்றாங்க, அதிகமாக கல் கிடைத்தால் முதல்ல என்னை குடிக்க வைத்து விட்டு நான் குடித்து அவனை புகழ்ந்து பாடல்கள் பாடுகிற போது அவன் மகிழ்ந்து மீதி இருக்கிற கல்லை குடிப்பான் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அதனால கல் உண்ணாமை அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் அவர்கள் எந்த கல்லை சொன்னார்? அதை சொல்லுங்க. முதல்ல இயற்கையாக வடித்து எடுக்கப்படுகிற கல்லை சொன்னாரா, செயற்கையா வடிச்சு எடுக்கிற நெல்லரிசி, திணையரிசி, இந்த பலா போன்ற
போன்றவற்றை நொதிக்க வைத்து வடித்து எடுக்கிற கல்லை சொன்னாரா? சொல்லுங்க பாப்போம். அந்த கால இலக்கியங்கள் எதிலும் கள் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இல்லை. அதன் பிறகு அறநெறிகளை போதிக்கிற நூல்கள் உருவாக்கப்பட்ட போதுதான் கள் உண்ணாமை உருவாச்சு, புலால் உண்ணாமை உருவாச்சு. புலால் உண்ணாமை பற்றி வள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள்லாம் புலால் உண்ணாமையா இருக்கீங்க? மாமிசம் சாப்பிடாம இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். அதனால பொதுப்படையாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எதையும் உள்வாங்கி கொள்ளாமல் கல் என்று சொன்னாலே அது தென்னை மரம் பனைமரங்களில் இருந்து வடித்து எடுக்கப்படுகிற பால் அப்படின்னு சொல்லி நீங்க வள்ளுவரை வம்பு கிழிப்பது தவறு. கள் இறக்கும் போராட்டம் என்பது இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இந்த சாராயம் குடித்து அதற்கு அடிமையாகி நலிந்து மெலிந்து போய் இருக்கக்கூடிய தமிழர்களை அதிலிருந்து மீட்பதற்கு சாராய கடைகளை இழுத்து மூடி கள்ளச்சாராயத்தை ஒழித்து, இப்ப சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதுல ரவிக்குமார் அண்ணன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கள் இறக்க அனுமதி கொடுத்தா கள்ளுக்கடையில திறந்தா போதுமான கள் கிடைக்காது, அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா கலப்பட கல்லை உருவாக்குவார்கள், அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறார். அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, இன்னைக்கு கள்ளச்சாராயம் இல்லையா? ஊர் பூரா மூளைக்கு மூளை டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். பிறகு எதற்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள்? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனாங்களே, மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனாங்களே, கல்வராயன் மறையில பேரல் 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 பேரலா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களே, இதெல்லாம் எதுக்கு நான் கேட்கிறேன். அதனால சும்மா மக்களை அச்சுறுத்துகிற இந்த வேலையை நீங்க நிறுத்துங்க. சாராயத்துல 8 to 12% ஆல்கஹால் இருக்கு. ஆனா கல்லுல 3 to 4.5% தான் ஆல்கஹால் இருக்கு. சாராயத்தை ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமா குடிச்சான்னா செத்து போயிடுவான். கல்ல அளவுக்கு அதிகமா குடிக்க முடியாது. அதனால கள் என்பது உண்மையாகவே அது ஒரு உணவுப் பொருள். கல்லை இறக்குறது குடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, கல்லில் இருந்துதான் பதநீர் தயாரிக்கப்படுது, கல்லில் இருந்துதான் கருப்பட்டி தயாரிக்கப்படுது. ஏன் இவங்கெல்லாம் பதறாங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த கள் இறக்கும் போராட்டத்துக்கு எதிராக இவர்களை எல்லாம் தூண்டி விடுது. நீங்கெல்லாம் கள் இறக்கிறத அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தூண்டி விடுது. ஏன் தூண்டி விடுது? கள் இறக்கப்பட்டு விட்டால் கருப்பட்டி உற்பத்தி பெருகிவிடும். கருப்பட்டி உற்பத்தி பெருகிவிட்டு அது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் மக்கள் உஷாராகி வெள்ளை சர்க்கரையை புறக்கணித்து விடுவார்கள். அப்படி புறக்கணித்தால் இயற்கையாக கிடைக்கிற பனம்பால் தென்னம்பாலில் இருந்து எடுக்கப்படுகிற கருப்பட்டியை இனிப்பாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது சர்க்கரை நோயில் இருந்து உங்களை காப்பாற்றிவிடும். அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கிற மாத்திரையெல்லாம் இங்க விற்க முடியாது. சர்க்கரை நோய்க்குன்னு கட்டி வச்சிருக்கான் பாருங்க, மூளைக்கு மூளை ஆஸ்பத்திரி, அது எல்லாம் போனி ஆகாது. அதனால இங்க கல் இறக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. 108 நாடுல பனை மரங்கள் இருக்குங்க, அடர்த்தியா இருக்குங்க. அதுவும் தாய்லாந்து கம்போடியாவில எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே பனை மரம் தான். இப்படி ஒரு ஈகிள் வியூல பாத்தீங்கன்னா கம்போடியா முழுசுமே அடர்த்திய பனை மரங்கள் தான் வளர்க்கப்படுது. அங்க கல் இறக்குற தொழில் தான் தேசிய தொழிலாவே இருக்கு. பல நாடுகள்ல கல்லை இறக்கி அதை அவங்க பதப்படுத்தி அதுல கருப்பட்டி எடுத்து அதைத்தான் அவர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். கல்லில் இருந்து 240க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து பயன்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வர முடியும். இது உண்மை. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் கல்லுக்கு தடை இல்லை. இதெல்லாம் அண்ணன் ரவிக்குமாருக்கு தெரியுமா? அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். அல்லது அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தெரியுமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கூட்டணியில தானே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. பக்கத்தில் இருக்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆட்சி செய்து, பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சி செய்து, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற மாநிலங்களில் கல் இறக்கப்படுதே, அதை போய் உங்களால தடுக்க முடியுமா? அங்க போய் சொல்ல மாட்டீங்களா? நீங்க கல்லு உடம்புக்கு கெடுதிங்க,
கல்லு சாப்பிட்டாக்க மனுஷங்க செத்து போயிடுவாங்க. நீங்க போய் அங்க போய் சொல்லி அதை தடுத்து நிறுத்துங்களேன் பார்ப்போம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இறக்குவதற்கு அனுமதி இருக்கு. ஏன் இருக்கு? முழு பூரண மதுவிலக்கு இருக்கிற பீகார்ல சாராயம் தடை செய்யப்பட்டிருக்குங்க. அந்த மாநிலத்தில் கூட கல்லை அனுமதிக்கிறார்களே, ஏன்? அதனால கல் இறக்குவதை ஒரு சாதியின் தொழிலாக பார்ப்பது பிற்போக்கு பார்வை. கல் இறக்குறதுக்கு போராட்டம் நடத்துற நீங்க கஞ்சா விளைவிக்கிறதுக்கு போராட்டம் நடத்துவீங்களான்னு கேட்பது சிந்தனையற்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வி அதே போல அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டத்தை மீறி ஒரு போராட்டத்தை நடத்திட்டாரு சீமான், அவரை ஏன் நீங்க கைது செய்யல அப்படின்னு கேட்கறது. எந்த ஒரு போராட்டத்தையுமே நடத்தாத, போராட்ட களங்களை பார்க்காத ஒருத்தர் கேட்கிற கேள்வி இந்த கேள்வி. ஏன்னா ஒரு போராட்டத்தை ஒரு கட்சி அறிவிக்குது, அந்த போராட்டத்துக்கு அரசு அனுமதிக்கலைன்னா அந்த போராட்டத்தை அனுமதியை மீறி நாங்க நடத்துவோம்னு நடத்துறாங்க. பல பேர் நடத்துறாங்க. எங்களுக்கு மட்டும் என்ன கல் இறக்கும் போராட்டத்தை அரசாங்கம் அனுமதிச்சுதா? அனுமதியை மீறி நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எங்கள் மீது வழக்கு போட்டிருப்பார்கள். அதை நாங்கள் வழக்காடு மன்றத்தில் சந்திப்போம். கைது செஞ்சா மட்டும்தான் வழக்கா? அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை கைது செய்தால் மட்டும்தான் வழக்கா? மேடையில் ஏறி பேசிவிட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு வர்றான், வழக்கு போடுறாங்களே, வழக்காடு மன்றத்துக்கு அலையிறமே. என் மேலெல்லாம் கிட்டத்தட்ட 43 வழக்குகள், மேடையில் பேசிய அரசியல் வழக்குகள் எல்லாமே. கைதா செஞ்சாங்க? இல்ல. அப்ப கைது செய்வது மட்டும்தான் காவல்துறை நடவடிக்கைன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? அதனால கல் இறக்கும் போராட்டம் என்பது உண்மையாகவே கல் ஒரு உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த தடையும் விதிக்கவில்லை. தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுவரைக்கும் இருக்கும்னா அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் இங்க டாஸ்மார்க் கடைகளும் இருக்கும், கல் இறக்குறதுக்கு தடையும் இருக்கும். தப்பி தவறி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுவது போல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நொடியே டாஸ்மார்க் கடைகள் இழுத்து மூடப்படும். ஏன் கல் இறக்கணும்னு திமுக பதறி துடிக்குது? எதுக்கு ரவிக்குமார் அண்ணனையும் வன்னியரசு அண்ணனையும் விட்டு சீமானவர்களை எதிர்க்க சொல்லுது திமுக? ஏன்னா டாஸ்மார்க் வருது பாருங்க, சரக்கு. அந்த சரக்கெல்லாம் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் திமுக காரர்கள். அதனாலதான் அவர்கள் பதறி துடிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கோடி கோடியா பணம் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிற இந்த சாராய ஆலையெல்லாம் பயனற்றதா போய்விடுமே, எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டி வந்துருமே அப்படிங்கிற அச்சம், பயம். என்ன செய்யறாங்க? மக்கள் செல்வாக்கை எங்கள் அண்ணன் சீமானவர்கள் பெற்றுவிடக் கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உறுதியாக நாங்கள் மக்களுக்காக களத்தில் நிற்போம். இந்த மக்களை சாகடிக்கிற கள்ளச்சாராயத்தை ஒழித்து, இந்த மக்களை குடிகாரர்களாக மாற்றி இளம் விதவைகளை உருவாக்குற டாஸ்மார்க் நிறுவனத்தை இல்லாம அடிச்சு, இந்த திமுக காரர்களும் அதிமுக காரர்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாராய ஆலைகளை அழித்து ஒழித்து தமிழ் மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம். அதற்கான தூரம் வெகு விளைவில் இல்லை. இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. 2026 தமிழ் மக்கள் மனம் வைத்தால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை முதலமைச்சராக மாற்றினால் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுதிகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.